ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்து என்ன மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சுன்னா அதனால் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், நீங்கள் கஷ்டப்பட அந்த குழந்தை எந்த மாதிரிலாம் கஷ்டப்படும், டெலிவரி டைமில் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்துட்டு, ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்களும் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாதிரி தான் உங்களுக்கு நல்லது, உங்களோட குழந்தைக்கு நல்லது. இது வந்து முழுக்க என்னோடய அனுபவத்துலேருந்து எனக்கு ஏற்பட்ட நான் சந்தித்த பிரச்சனைகள் வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பிறந்தவங்க கூட இந்த மாதிரி பிரச்சனை அனுபவிச்சிருக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து முழுகாமல் இருக்கலாம், இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் பாருங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்களும் இந்த வீடியோஸ் பாருங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ். பொதுவாக லவ் மேரேஜுக்குமே வந்து ஒரு சில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களுக்கே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லவ் பண்ணும்போது அவங்க இருந்ததுக்கும் அப்புறமா அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமே அவங்களுக்குள்ள புரிதலுக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளேயே சண்டைலாம் அந்த மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களுக்கு வந்து கல்யாணம் புதுசு நிறைய அடிக்கடி சண்டை நிறைய வரும். இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே வரும். என்ன தான் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சேம் அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து அப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து கன்சீவ் ஆனேன். அப்போ வந்து எங்களுக்குள்ள ஸ்டார்டிங்லேயே சண்டை இருந்துகிட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு அந்த டைமில் போயிட்டு இருந்தேன். சண்டை அடிக்கடி கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். பையன் வந்து நான் கன்சீவ் ஆன புதுசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நிறைய. நைட்டில் வந்து வேலை முடிச்சுட்டு வருவேன், 9 o'clock வருவேன். 9 o'clock வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிடவே மாட்டேன். அப்படியே அழுதுனே படுத்துகிட்டே தூங்கிடுவேன். சாப்பிடவே மாட்டேன். திரும்ப காலையிலேருந்து ஒரு சில நாள் சாப்பிடுவேன், ஒரு சில நாள் சாப்பிடவே மாட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கும், நடந்தே போயிடுவேன். அந்த மாதிரி டெய்லி இதே மாதிரி ருட்டீனாக ரெகுலராக போயிட்டே இருந்தது. ஒரு 5 மாதம் போது ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, என்னம்மா சரியாக சாப்பிட்றது இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிற, குழந்தை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படிலாம் இருக்காத, அப்படி என்ன பிரச்சனை இது பிரச்சனை உங்கள் ஹஸ்பண்டை கூட்டு வச்சு பேசணுமா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருந்தான். ஸ்கேன் ரிப்போர்ட்டோட நான் இருக்குன்னு நினைக்கிறேன், மேலே ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குற முடிஞ்சா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எதுவுமே சொல்லாமல் ஃபேமிலி பிரச்சனை நம்ம டாக்டரை சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. சொன்ன எதுவுமே நான் சொல்லவே இல்லை. சரி, டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பயுமே ஒரு சரி ஓகே குழந்தை நினச்சி ஒரு சில டைம் சாப்பிடுவேன். எனக்கு வந்து நான் சாப்பிட வந்தால் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து பெருசாக யாருமே அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. ஸோ யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியும். எனக்கு அப்படி எந்த இதுவுமே தெரியாது. இப்படிலாம் இருந்த அது மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டெய்லி வேலைக்கு போவேன். திரும்ப ஆக்சுவலி ரெகுலராக அது மாதிரி பிரச்சனை நடக்கும். திரும்ப அழுதுன்னே சாப்பிடாம எப்படி படுத்து தூங்கிடுவேன். திரும்ப காலையில் செக்கும் போல் அப்படியே வேலைக்கு டேவாக போயிட்டு இருந்தேன். திரும்ப ஒரு 7வது மாதம் 8வது மாதம் ஸ்கேன் பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அது ஞாபகம் இல்லை. அப்போது ஸ்கேன் பண்ண போனப்போ ஸ்கேன் பண்ணுறது வேறு ஹாஸ்பிட்டல், நான் செக் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அப்போ ஸ்கேன் பண்ண போகிற இடத்து டாக்டர் ரொம்ப சொல்லிட்டாங்க, குழந்தை ரொம்ப வீக்காக இருக்குது, இடம் ரொம்ப கம்மியாக இருக்குமா, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், நீ உடனே போயிட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பேபி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆயிரு அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் அட்மிட் ஆனாலும் போனோம். அங்கே போனால் எல்லா நர்ஸுமே சொல்லலை, ஒரு சில நல்ல நர்ஸுமே இருக்காங்க. அந்த நர்ஸ் வந்து எங்களை ட்ரீட் பண்ணுற விதமே எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ரொம்ப திட்டு ஹாஷாக பேசணும். ஆல்ரெடி நம்ம வந்து குழந்தை ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்க சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்கேன் பண்ணுற இடத்துலேயே சொல்லிட்டாங்க காப்பாற்ற ரொம்ப கஷ்டம், நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அதே நம்ம பாதி வந்து டென்ஷனாக ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்போம். அவங்க பேசணும் நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நாங்கள் அட்மிஷன் ஆகவே இல்லை, வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்புறம் திரும்ப வந்து அவங்க சொன்னாங்க இப்போ அட்மிஷன் ஆகுங்க அப்படின்னு ஒரு 10 days கழிச்சு திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது ஏமா நீ ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனே இல்லையா, சரி ரொம்ப வீக்காக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி போல் திரும்ப போயிட்டு நாங்கள் அட்மிஷன் ஆகிறோம். அங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிட்டாங்க, குழந்தை வந்து ஃபுல்லாக குடல் சுற்றி இருக்குது, காப்பாற்று ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பார்க்கலாம் இருந்தாலும் சொல்லிட்டு பெட்டில் அட்மிஷன் ஆக சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டை நாங்கள் விட்டுட்டு அவங்க நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானே என் தங்கச்சி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுறாங்க டாக்டர் வந்துட்டுன்னா, அபார்ட் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்றாங்க, என்னை சைன் பண்ண சொல்கிறாங்க. நான் இல்லை, என் ஹஸ்பண்ட் வரமா சைன்லாம் பண்ண மாட்டேன்,
சண்டை தான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இருந்தாலும் அவங்க இப்போ நம்மளுக்கு இருந்தால் அவங்க தானே பொறுப்பு. ஸோ அவங்கள நான் சைன்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நர்ஸை நான் அவ்வளோ திட்டு, அவ்வளோ சண்டை. அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருமே இப்போ தான் நைட்டு 12 மணிக்கு நானே என் தங்கச்சி நைட்டு 12 மணிக்கு பேக் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கே யாருன்னா செக்யூரிட்டி விட்டுல இந்த டைம் லேடிஸ் வெளியில் போனால் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேவையான அதில் எங்களுக்கு பிரச்சனை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் தங்கச்சி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, பேசாமல் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போயிடு, அங்கே எப்படியாப்பட்ட எந்த குழந்தையுமே காப்பாற்றி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணாங்க, இல்லை இது ரொம்ப ரிஸ்க்கு, உங்களோட உயிருக்கு கூட அது ஆபத்தாகலாம், ஏன்னா 7-8 மாதம் ஆகிடுச்சு இல்லையா, ஆபத்தாகலாம், அதனால் வந்து அப்படிலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு லெட்ரு வாங்கினோம். எதனா ஒன்றுனாலும் நாங்கள் தான் பொறுப்பு இதுலேருந்து அந்த மாதிரி லெட்ரு எழுதி வாங்கிட்டு அப்புறம் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் இல்லை கார் வச்சுட்டு பாண்டிச்சேரி போயிட்டோம். அங்கே போயிட்டு செப்டம்பர் 2 ஆமாம் செப்டம்பர் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 அங்கே போயிட்டோம். செப்டம்பர் 2 வந்து மதியானம் போல் வந்து டாக்டர் செக் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 60% சான்ஸே கிடையாது, 40% சான்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு 2 பேர் வச்சு கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ஹஸ்பண்ட் கூட வேணாதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அது குழந்தை பிறக்கட்டும், கடவுள் கொடுத்தது, அது வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கு அதோட விதி என்னவோ கடவுள் இருந்தது, அப்புறம் இருக்கட்டும், அது வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு நான் எந்தான முடிவு நான் சொல்ல மாட்டேன், அது வரட்டும், நல்லபடியே வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டு, சரிம்மா பார்க்கலாம், ஆப்ரேஷன் தான் நான் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு அந்த பிபி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் வர ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்களா, இங்கே டாக்டர் அந்த வெயிட் கம்மியாக சொல்லிட்டாங்களா, ரொம்ப பிபி அதிகமாக டாக்டர்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டியூப் வைப்பாங்க இல்லையா, மருந்து வச்சு அந்த மாதிரி வச்சாங்க. 2ஆம் தேதியிலேருந்து அடுத்த நாள் காலையில் 3ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் செம்மையாக அழுகிறேன். ஒரு 4 டாக்டர் ரவுண்ட்ஸ் இருந்தாங்க காலையில் ஒரு 7-8 மணி போல். அவங்க காலைல போய்ட்டு விழுந்துட்டேன், டாக்டர் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நர்ஸம்மா திட்டுறாங்க, பக்கத்துலலாம் 2 கிலோ 3 கிலோ குழந்தை நான் அவங்களாம் அசால்ட்டாக இது பண்ணுறாங்க, இன்னும் 1 கிலோ குழந்தை வந்து வெயிட், என்னோடய பேபி வந்து 1 கிலோ 100 கிராம் அப்படி தான் இருந்தாங்க வெயிட் வந்துட்டு, என்ன இந்த வெயிட் வச்சு நீ இவ்வளோ கத்துற இவ்வளோ அழுகிற அப்படின்னு சொல்லி நான் சுத்தமாக முடியவே. அந்த டாக்டர்கிட்ட காலைல போய் விழுந்துட்டேன். ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே 4 பேர் மொத்தமாக நாங்கள் ரவுண்ட் சொல்லுவாங்களே காலையில் ஹாஸ்பிட்டலில், அவங்க காலைல போய்ட்டு விழுந்துட்டேன், என்னால் முடியல சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு ஆப்ரேஷன் மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் காலையில் ஒரு 8 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு எனக்கு ஏதோ மாதிரி ஆகிற மாதிரி இந்த மயக்கமாக கேராகணும், எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. நான் நர்ஸுக்கிட்ட சொல்கிறேன், சிஸ்டர் எனக்கு ஏதோ ஆகுது, எனக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி, எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் சடனாக அப்படியே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. நார்மல் டெலிவரி பார்த்திங்கன்னா குழந்தை வந்து 1 கிலோ 100 கிராம் தான் இருந்தாங்க. என்கிட்ட காட்டினாங்க, இதுங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக சின்னதாக அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த என்ன சொல்கிறது இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுங்க, ஏன்னா குழந்தை இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக இருந்தேன் பார்க்குறதுக்கே. அவனோட விரல்லாம் இவ்வளோ குட்டியாக தான் இருந்தது. அப்புறம் வந்து நிக்குவுக்கு அழைச்சி போயிட்டாங்க குழந்தைய வந்து NICUக்கு, அங்கே அழைச்சி போயிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க என்கிட்ட காட்டவே இல்லை. நானுமே எவ்வளோ கொஞ்சம் என்னால் அந்த டைமுக்கு எழுந்து போக முடியல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி தான் எழுந்து போனோம். போயிட்டு கூட எங்களை யாருமே பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் எங்களை யாருமே குழந்தைகிட்ட போக விடலை. அந்த போய்ட்டு அதிலே தான் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போவோம், எட்டன்னு அப்படியே நாங்கள் 2 பேருமே போவோம். பேரண்ட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம், வேறு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே ஒரு கவர் கோட் மாதிரி கொடுத்துட்டு செப்பலை வெளியே விட்டு ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிட்டு தான் அந்த ரூமில் போகணும். அப்படி போயிட்டு டெய்லி பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த என்ன இது ஒரு கஷ்டம், குழந்தை ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 மாதம் ஆகிடுச்சு. அவனோட வெயிட் க்ரோத் வந்து பார்த்தா 8 மாதத்தோட க்ரோத் தான் இருந்தது அவனுக்கு வந்துட்டு. அதனாலே வந்து அவன் வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தான். 9 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீமந்த வைக்க போகிற டைமில் தான் வந்து அந்த மாதிரி ஆச்சு எனக்கு. 9 மாதம் கம்ப்ளீட்டாக வெயிட் வந்து க்ரோத் வந்து 8 மந்த்தோட க்ரோத்தில் தான் இருந்தான். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா என்னால் ஃபீட் பண்ண முடியாது, தாய்ப்பால் கிடையாது. குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அங்கே பக்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க, ஆல்ரெடி குழந்தை பொண்ணாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அப்போ கொஞ்சமாக வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கிட்ட இருந்திருப்போம்னு நினைக்கிறோம். ஜிப்மர்லேயே அங்கேயே இருந்தோம். அது வரைக்குமே ஹஸ்பண்ட் கூட அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. என் தங்கச்சி வந்து கூட பார்த்துட்டாங்க. வீட்டில் இருந்தால் அப்போ எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவாங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2.5 மந்த் அங்கே இருந்தேன்னு சொன்னாங்க. ஒரு 3 மந்த் 2.5 மந்த் அந்த மாதிரி இருந்திருப்போம். அங்கே இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த் நம்மகிட்ட குழந்தைய கொடுக்கவே இல்லை சொன்னேன் இல்லையா. அப்புறம் அதுக்கு 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட கொடுத்தாங்க. அந்த 1 மந்த்துமே வந்து டெய்லியும் காலைல வந்து பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிவிட்டு பேசுவாங்க. அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி என்ன பிரச்சனை சரியாச்சு அப்படி சொல்லி டெய்லி காலைல வந்து 8 மணிக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. என் குழந்தை டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு மூச்சு விட முடியல, ஒரு நாளைக்கு ஜீரண சக்திக்கோ அந்த இது இல்லை பிரச்சனை அப்படி சொல்லி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சக்தி சொல்லலாம் பிரச்சனை சொல்லலாம். ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருக்கும். அது மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் குழந்தை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 1 மந்த்து போச்சு. அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு, நல்லா இருக்கான்றப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் நம்மளை கையில் கொடுத்தாங்க குழந்தைய. என்கிட்ட கொடுக்கும்போது என் பையன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருந்தானே. மொத்தமே அவன் டோட்டல் ஹைட்டே வந்து இவ்வளோ தான். 1 கிலோ குழந்தை வீண்டு குட்டி குட்டி கை குட்டி குட்டி சின்ன சின்னதாக. அவனோட ஃபேஸ் வந்து இவ்வளோ தான். அவனோட ஃபேஸ் வந்துட்டு அப்போ வந்துட்டு அம்மாவோட அரவணைப்பில் அந்த சூட்லேயே வச்சுருந்தா குழந்தை சீக்கிரமாக வெயிட் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎம்சி மெத்தட் பண்ண சொல்லுவாங்க. கேஎம்சி என்னென்னா இந்த கங்காரு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி கங்காரு எப்படி அந்த குழந்தைய அப்படியே அது வயிற்றுலேயே வச்சுட்ருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு அம்மாங்க வந்து அவங்க மேலே வச்சுன்னா அந்த ஹீட் அனல்லேருந்து குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க அப்படி சொல்லிட்டு அது மாதிரி டெய்லி காலையில் ஒரு 8-9 மணிக்கெலாம் போவேன். காலை டிஃபன் சாப்பிட்டு போயிடுவேன். திரும்ப மதியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துப்பேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்நாக்ஸ் டீ பிரேக் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம சாப்பிட்டு அரையுமே குழந்தைங்க அப்படியே பார்த்துக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம் டைம் எடுக்கணும். அவ்வளோ நைட்டு 11 மணி வரைக்கும் என் குழந்தைகிட்ட தான் இருப்பேன். சீக்கிரமாக வெயிட் ஏறணும், நல்லபடியே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு இங்கே என் பையனோட தலை இருக்கும், என்னோடய செஸ்ட் கீழே வந்துட்டு அவனோட கால் முடிச்சிடும். மொத்தமாக அவனோட ஹைட்டே அவ்வளோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் 1,800 2 கிலோ அந்த மாதிரி வந்துருந்தோம். அதுக்கப்புறமா தான் என் கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு அம்மாங்க மட்டும் தான் பண்ண முடியும்னா அந்த ரூமில் ஜென்ஸ் அலோடு. ஜஸ்ட் காலை விசிட்டிங் டைம் இருக்குல்ல அந்த டைமில் மட்டும் ஜென்ஸ் அலோடு, மற்ற டைம் வந்து அம்மாங்க மட்டும் தான் போக முடியும். அதனால் அம்மா மட்டும் தான் பண்ணணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அம்மா தான் பண்ணணும், கிடையாது அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி யார் ஒன்றா பண்ணலாம். கொஞ்சம் ஹைஜீனிக்காக நீட்டாக குளிச்சுட்டு அப்படி. ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப குட்டி குழந்தை, அவங்களுக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக குளிச்சுட்டு நல்லா ஹைஜீனிக்காக இருக்க மட்டும் அந்த குழந்தை மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் ஒரு 2 கிலோ கிட்ட வந்தேன். 1,800 2 கிலோ வரும்போது அப்புறம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இன்னும் இதுக்கிற கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டம். என்ன பார்த்தீங்கன்னா வாரம் எவ்ரி வீக் வாரம் வந்து நான் பாண்டிச்சேரிக்கு செக்கப் போகணும், குழந்தைய அழைச்சி போகணும். ஏன்னா வந்து அந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கிட்ட 8 மந்தோட க்ரோத் தான் இருக்கிறதுனால வாரம் இந்த கண் காது மூக்கு எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. முக்கியமாக கண் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்ரி வீக் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் அந்த எவ்ரி வீக் போயிட்டே இருந்தோம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அது மாதிரி இந்த வீக் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தோம். அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப குட்டியாக இருந்தான். அவனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுற பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருந்தான். ஹாஸ்பிட்டல் ரொம்ப எதுவும் எடுக்கல. ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1-2 ஜாஸ்தி அவங்க அப்பா எடுக்க விடலை. ஏன்னா உள்ளே வந்து டாக்டர் சொன்னாங்க ஃபோன்லாம் வச்சு குழந்தைங்க எடுக்காது, இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கல. ஒரு 6 மந்த் 8 மந்த்துக்கு மேலே தான் ஜாஸ்தி நாங்கள் ஃபோட்டோவே எடுக்க ஆரம்பித்தோம். இவன் தான் அந்த பையன். ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக இப்போ இருக்குது, காப்பாற்றி நல்லபடியாக வச்சுருக்கோம், நல்லா தான் இருக்கான். அடுத்து இப்போது செகண்ட் பேபி பார்த்திங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் 30ஆம் வந்துட்டு ஒரு 3 மந்த்துக்கிட்ட வந்துட்டு இருந்தது. 3 மந்த்துக்கிட்ட இருந்தது. என்னென்னா எனக்கு நான் செக் பண்ணப்போ எனக்கு அந்த செக் பண்ணது கிட்ட எனக்கு காட்டவே இல்லை, ஆனால் இருந்தது எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நாள் மார்னிங் உட்காந்து சாப்பிட்டேன், திடீர்னு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சும்மா சரி வாஷ்ரூம் போகலான்னு போனால் ஒரு சின்னதாக ரொம்ப என்ன அந்த 3 மந்த்துக்குள்ளே வர பிளட்டு மட்டும்தான் அப்படியே உருவமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சு எனக்கு டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே காட்டினா டாக்டர் சொன்னாங்க இது பேபி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. தவறிடுச்சு, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா அது நடந்தது. போன வருஷம் அக்டோபர் 30ஆம் அது நடந்தது. வீட்லேயே யாருக்குமே தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிப்போ டாக்டர் சொன்னாங்க ஒரு 4 மந்த்து கேப் இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரிஞ்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் நான் யோசிக்கிறேன். அது சரியாக தப்பான்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
அன்றைக்கி காலையில் உட்காந்து எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வெளியில் பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது மேபி இந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க எது கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப ஜாஸ்தியாகவே ஒரு 1/4 கிலோக்கு கிட்ட தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு அன்றைக்கி காலையில் உட்காந்துட்டு அக்டோபர் 30 காலையில் உட்காந்துட்டு ஒரு 1/4 கிலோ உட்காந்து ஒரு மாதிரி இந்த கெமிக்கல் மாதிரி லைட்டாக காரமாக இருந்துருமா. நார்மலாக மிளகாத்தூள் போட்டாலும் காரம் இருக்கும், இருந்தாலும் அந்த கெமிக்கல் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி தெரியும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி இது என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி அதை உட்காந்து சாப்பிட்டுட்டேன். அதனால் என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து இது இன்றைக்கி வந்து செப்டம்பர் 26 டேட்டு கரெக்டாக. ஆமாம், இப்போ இந்த மாதத்தில் ஒரு 10 நாள் வந்து அதே மாதிரி கொஞ்சம் நேரம் தள்ளி போச்சு. சேம் அதே மாதிரி தான். சரி நானும் செக் பண்ணல, திரும்பி வந்து செக் பண்ணல. சரி பார்த்துக்கணும், ஒரு 10-20 நாள் போட்டோம், அப்புறமா செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். சேம் அதே மாதிரி சாதாரணமாக தான் உட்காந்துட்டு எனக்கு இது ஞாபகமே இல்லை. போன வருஷம் இந்த மாதிரி ஆச்சு சொல்லி ஞாபகமே இல்லை. சேம் அதே மாதிரி உட்காந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன். நடுவில் அதை சாப்பிட்டு இருந்துட்டேன். அது இல்லாமல் என் பையன் அடிக்கடி வந்து மேலே விழுந்து விளையாடுவான் அடிக்கடிட்டு. நான் படுத்துனாலும் சரி இப்போ உட்காந்தா கூட மேலே வந்து மோதுவான், வயிற்றில் மோதுவான், இப்படி பாக்ஸிங்லாம் பண்ணுவான், விளையாடுவான். அது குழந்தை இல்லை, அவனுக்கு விளையாடுறது கூட வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் கூட இருக்கேன். ஸோ என் கூட தான் அவன் விளையாடுவான். அப்படி விளையாடுறதுனால அவன் படிச்சு அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு எனக்கு தெரியல. ஒரு 10 days தான் இருந்தது, அப்புறம் திரும்ப பெரிய ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை அனுபவிச்சேன். முக்கியம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்துட்டு யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நல்லா டைமுக்கு சாப்பிடுங்க. முக்கியமாக அழாதீங்க. அழுகிறதுனாலே ஜாஸ்தி பிபி அதிகமாகும். டைமுக்கு சாப்பிடுங்க. ஏன்னா வந்து நம்ம தான் இந்த குழந்தைய பெற்றுக்கிறோம். அந்த குழந்தைய நம்மகிட்ட வந்து எதுவும் கேட்குறது இல்லை. நம்ம தான் பெற்றுக்கிறோம், நம்மளை நம்பி தான் வருது. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி வர அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது. ஸோ வந்துட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எது ஒன்றா எப்படி ஒன்றா இருக்கட்டும், அந்த குழந்தை வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா காய்கறி கீரைங்க பழங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க, முட்டை அந்த மாதிரி டைம்லாம் நல்லா சாப்பிடுங்க. எதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அழுதா நிறைய பேர் சொல்லலாம், நம்ம அழுத அந்த குழந்தைய அழுவோம், வயிற்றில் இருக்க குழந்தைய அழுவோம், நம்ம சிரிச்சா அந்த குழந்தைய சிரிக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நல்லா புக்ஸ் படிங்க, நல்லா மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய செய்யுங்க. தவறான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குற மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் பார்க்காதீங்க. அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் என்ன அந்த குழந்தை வயிற்றுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு வந்து பெருசான அது மைண்டுக்குள்ளே இருக்கிற நம்ம யோசிக்க குழந்தைய அங்கே மைண்ட் சொல்லுவாங்க. அது எனக்கு கிளியராக சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஃபாக பத்திரமா இருங்க, குழந்தைய அதேமாதிரி சேஃபாக பத்திரமா இது பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய அனுபவங்கள் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.